வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லா கீ பாயிண்ட்டையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் 1 by 1 பார்க்கலாம். 70 மார்க் வந்து டெஸ்ட்டு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான 1 மார்க் கீ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த கணிப்பொறி தலைமுறையில் ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் நீங்களே படித்தது தான் 3ஆம் தலைமுறை, 3rd ஜென்ரேஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16 மதிப்பு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கீழே வந்து ஆன்சர் கீ கொடுத்துட்றேன். பின்வரும் நூற்றுள் எது நுண்செயலியின் பாகம் அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கேச் நினைவகம், கேச் மெமரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். அதே மாதிரி பின்னொற்றுள் எது ஒற்றை பயனாளர் இயக்க அமைப்பு. ஸோ ஒற்றை பயனாளர் இயக்க அமைப்பு அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி, எம்எஸ் டாஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி 15 பார்க்கலாம். பின்வரற்றுள் எது ஒட்டுவதற்கான கட்டளை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒட்டுவதற்கான கட்டளை அப்படிங்கிறது வந்து விச் கமாண்ட் யூஸ்டு டு பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எடிட் பேஸ்ட்டு. அதே மாதிரி ஆப்ஷன் ஏ, எடிட் பேஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். C1 என்பது பொய் மற்றும் C2 என்பது மெய் எனில் இயக்கப்படும் சுற்றுக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் S2. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், S2 ஆப்ஷன் ஏ, S2 தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ S2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். C++ஐ உருவாக்கியவர் யார்? இந்த 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி வந்து கேட்குறாங்க, எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. C++ஐ உருவாக்கியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு C++ வந்து பார்த்தீங்கன்னா C++ வந்து உருவாக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 7த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மார்க் பண்ணிக்கோங்க. 8த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா C++ எத்தனை வகையான தரவினங்கள் உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 8த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர், மார்க் பண்ணிக்கோங்க. C++ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான தரவினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ 8த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏவில் 3. நெக்ஸ்ட்டு வந்து 9th பார்க்கலாம். 9th பார்த்தீங்கன்னா மடக்கு எத்தனை முறை இயங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்போ 9த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 9 தான், ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 9த்துக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 10த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. ஸோ 10த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு, 10 கரெக்டு. 10த்துக்கு ஆன்சர் வந்து 10 தான் வரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11வதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 11வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து இவற்றில் எது ஒரே தரவினத்தை சேர்ந்த மாறிகளுடைய திரட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ திரட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், அரே தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ 12த்துக்கு ஒரு முறை எழுதுதல் பல முறை பயன்படுத்துதல். ஸோ இதுக்கான ஆன்சர் 12த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இதுதான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி 13 டேஸ் இனக்குழுவானது குறிப்பிட்ட செயல்பாட்டை செய்ய உதவும் செயற்கூறு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, உறுப்பு செயற்கூறுகள், அதாவது மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 14 கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது செயல்முறை பயிற்சி மதிப்புடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் எத்திக்ஸ். 14க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எத்திக்ஸ், அதாவது கணிப்பொறி நன்னெறின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 15 பின்னொற்றுள் எது தேடுபொறி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிங்கு, யாகு, கூகுள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பண்ணுறது. தேடாது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், ஆண்ட்ராய்டு. ஸோ இதான். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட மாடல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின் எல்லாம் எடுப்பாங்க. இதில் நெறிமுறை வரையறுக்கும் டிஃபைன் அல்கரிதம்ஸ், இருபரிமாண அணியினை அறிவிக்கும் தொடரில் எழுதுக, செயற்கூறு பணிமிகுப்பு என்றால் என்ன, தருவிக்கப்பட்ட இனக்குழு சக்தி வாய்ந்த இனக்குழு என்று கருதப்படுகிறது, ஒய் டிரைவ்டு கிளாஸ் கால்டு பவர் பேக்டு கிளாஸ். அதே மாதிரி கீழே 1 by 1 கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செயலாக்கப்படும் தரவின் அழகின் அடிப்படையில் நுண்செயலியுடைய வகைகள்,
6வது தலைமுறையின் நன்மைகள் யாவை? ரைட் த கேரக்டர்ஸ் ஆஃப் 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக அதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதிலிருந்து கேட்பாங்க. தரவு மற்றும் தகவலை விளக்குக, ரோமின் வகைகள் பற்றி விளக்கமாக எழுது, விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகையான பதிப்புகளை விவரிக்கவும். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிழைகளுடைய வகைகள், மடக்கின் பகுதிகளை விளக்குக, லூப்புன்னு சொல்லும்ல அது, பின்வரும் நிறையின் வெளியீடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மெயினாக C++ ரிலேட்டடாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. C++ நிறைய உள்ள பிழைகளை திருத்தம் செய்க, இது ரொம்ப முக்கியம். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பொருள்நோக்கு நிரலாக்கத்துடைய நன்மைகள் யாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மேலே பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கீ ஆன்சர் ஒரு டைம் செக் பண்ணி. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மே 2022 11th ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் டிஜே ஆன்சர் கீ தான். டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. நம்ம 1 மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த 1 மார்க்கான ஆன்சர் இருக்குது. ப்ளஸ் 2 மார்க் வந்து எப்படி எழுதணும், 3 மார்க் வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி கீ பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா தரவாக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அதிலேருந்து கேட்பாங்க. 14வது கொஷினுக்கு விண்டோஸு, லினக்ஸு, ஆண்ட்ராய்டு, iOS இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் அதனால 2 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கீ பாயிண்ட்டை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கம்பல்சரி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் ஒரு நாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. 34 டேட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஃபர்மேஷனுக்கு 2.5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரிவேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அப்போ தான் 5 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ 35வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ போன 2022 கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க 2022. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர். கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. அதையும் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கீ ஆன்சர் பிரகாரம் எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் பார்த்தோம். இது தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர். +1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மே 2022 நடந்த தமிழ் மீடியம் கீ ஆன்சர். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ இதெல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் இம்பார்ட்டன்ட் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ஸோ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க ஹையர் செகண்டரி. இந்த மாதிரி கீ பாயிண்ட்லாம் இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. அதனால் ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து கீ ஆன்சர் 1 by 1 நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 11th +1 வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் ஒன்றா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கு கீ ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கும் இதிலே இருக்குது. இதை ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. நன்றி.